நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட வந்து இங்கே கண்டிப்பாக ஷாப் பண்ணுங்கள். எல்லாத்துக்குமே இங்கே வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. AM மியூசிக் கன்சர்வேட்டரி தொடங்கி இது 15வது வருஷம். இந்த 15வது வருஷத்தை கொண்டாடுற மாதிரி நாங்கள் ஒரு மியூசிக்கல் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அதில் வந்து சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் இங்கே கற்றுக்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாரும் ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, அதை விட ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. ஸோ இந்த மியூசிக்கல் தியேட்டர் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து இதில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டு மட்டும் இல்லாமல் மியூசிக் மட்டும் இல்லாமல் அதில் வந்து ட்ராமா, டயலாக் எல்லாமே சேர்ந்து அதில் வந்திருக்கு. ஸோ ஒருத்தவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லா விதமான இதுலேயும் அனுபவமும் அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இது நான் என்ன சொல்றதுன்னா, இது இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லா வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு இப்போதான் பசங்க வந்து நான் ஒரு மாசமா தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடில நாங்கள் 15 வருஷமா நிறைய பசங்க ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அவங்கெல்லாம் வேற வேற லெவல்ல இப்போ இருக்காங்க. இது இப்போ அலிஷா தாமஸ், இவங்க தான் அலிஷா மேத்யூ, இவங்க தான் இந்த ஷோட டைரக்டர். அண்ட் இவங்க வந்து என்ன சொல்றதுன்னா, இவங்க கிட்ட ஜஸ்ட் நான் சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம இது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த நாளைக்கு அந்த குக்கு என்ற அந்த தீம் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அன்னிலேருந்து இவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு நான் மட்டும் எதிர்பார்க்காதது இல்லை, லைக் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கியூட்டா ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலா என்னோட சைட்ல என்ன, அவங்க வந்து என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டா நான் பண்ணி கொடுத்தேன். அவங்க எது கேட்டா நான் நோன்னு சொல்லாம, பிகாஸ் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து நம்ம வந்து ஃபுல்லா ஹெல்ப் பண்ணாதான் அவங்களால அந்த அவுட்புட் நல்லா கொண்டு வர முடியும். அந்த வகையா நான் வந்து அவங்களுக்கு என்னால என்னென்ன முடியுமோ அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இல்ல, இந்த ஈவெண்ட் இப்போ டெல்லியில ஒரு ஈவெண்ட்ல இருக்கிறாரு, அதனால வர முடியும். நான் இன்வைட் பண்ணேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது அவர் வருவார்னு நினைக்கிறேன். நாங்களும் எதிர்பார்த்தோம் அவர் வரணும்னு, பட் நாங்க சடனா சொன்னதுனால அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல எங்களுக்கு. இல்லைங்களா, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏற்கனவே அவருக்கு புக் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அங்க இருக்காரு அவரு. ஆமா, நான் வீடியோ எடுத்திருக்கேன், கண்டிப்பா நான் போட்டு காமிப்பேன். புரியல எனக்கு. ஆக்சுவலா வந்து அவருக்கு இங்க கிடைக்காத அனுபவத்தை வந்து இங்க இருக்கிற இந்திய மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கூல் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் என்னெல்லாம் சின்ன வயசுல இங்க அவருக்கு கிடைக்கலையோ அதெல்லாம் இங்க இருக்க நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்ன்றது அவரோட எய்மா இருந்தது. நான் திலீப்பாவும் பார்த்திருக்கேன். இப்போ வந்து அவர் AR ரஹ்மானும் இருக்காரு. லைக் அந்த வயசுலயுமே வந்து அவருக்கு ரொம்ப சின்சியரிட்டி. லைக் அவர் எப்பவுமே நைட்ல போயிட்டு அவர் ஒரு ரூம்ல தனியா அவர் பாட்டு அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இல்ல ஏதாவது எலக்ட்ரானிக் இதை வந்து லைக் என்ன சொல்ல, ஒரு மிக்சரோ ஒரு இதுவோ ஏதாவது ஒண்ணு அவர் ஏதாவது வேலை பார்த்துட்டே தான் இருப்பாரு. ஸோ அந்த காலத்துல இருந்து அவர் விளையாடுறதோ இது பண்றதோ அந்த மாதிரிலாம் எல்லாமே ஃபுல்லா ஒரு மியூசிக்ல தான் இருந்திருக்காரு. நான் சின்ன வயசுல பாடியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு 3 படம் நான் பாடியிருக்கேன். ரோஜா படத்துல பேக்கிங் பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் கிழக்கு சீமையிலே, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 3 மூவிஸ் நான் பாடினேன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சதுனால வந்ததுக்கப்புறம் நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணல. அந்த காலத்துல இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு இல்ல, பட் இருந்தாலுமே இருக்கிற சின்ன என்ன சொல்றது, நமக்கு கிடைச்ச வசதியை வச்சு எங்க அண்ணன் வந்து அவர் இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இருக்கிற பசங்களுக்கு வந்து ரொம்ப அவ்வளவு கஷ்டம் கிடையாது. நம்ம ஈஸியா நம்ம வெளிநாட்டுல இருந்து ஆளுங்களை இங்க கொண்டு வந்து அவங்களுக்கு அதுக்குரிய ட்ரைனிங்க கொடுத்து நம்ம வந்து பசங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க.
கற்பூரம் மாதிரி இருக்காங்க. டக்கு டக்குன்னு எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க பாருங்க. சின்ன குழந்தைங்க 1 மாசம் தான் ட்ரெயின் பண்ணோம். எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. அது வந்து இந்த டீச்சருக்கு தான் அந்த கிரெடிட் போவோம். இவங்க ஒரு நாள் கிளாஸ் வரலைன்னா கூட அவங்கள அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. எங்கன்னு சொல்லிட்டு. ஷீ இஸ் வெரி ஸ்வீட். பசங்களோட பசங்களா சேர்ந்து அது மாதிரி லைக் என்ன சொல்றதுன்னா அவங்களோட விளையாடிக்கிட்டு இது பண்ணிட்டு எல்லாமே பண்ணிட்டு அவங்கள நல்லா ட்ரெயின் பண்ணி பாருங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பெர்ஃபார்மன்ஸ், நீங்களே சொல்லலாம்.